எந்த விவசாயிட்டையும் நான் சவாலாக சொல்லுகின்றேன். நீங்கள் இப்போ அவங்களை தனியாக கூப்பிட்டு அந்த விவசாயிகள்கிட்ட நீங்கள் கேளுங்க. முதல்வருடைய தலைமையில் கூடிய இந்த அரசு வந்த பிறகு நாங்கள் கள அளவில் கீழே போய் பார்த்து எடுத்திருக்கக்கூடிய பல்வேறு நடவடிக்கைகள், குறிப்பாக அந்த ₹3 விலை உயர்வு, ₹3 ஊக்கத்தொகை, குவாலிட்டி மில்க்குக்கு கூடுதல் ஒரு ₹1 ஊக்கத்தொகை, அதுக்கப்புறம் இந்த ஸ்பாட் டெக்னாலஜி மெஷின் போட்டு தரத்துக்கேற்ற விலை என்று கொடுத்த பிறகு குறைந்தபட்சம் லிட்டர் ஒன்றுக்கு கடந்த காலங்களை விட ₹10 அதிகரித்து கிடச்சிருக்கான்னு நீங்களே கேளுங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா நம்முடைய ஃபீடுக்கு நாங்கள் குவாலிட்டி கூட்டியிருக்கோம், அந்த விலையை கூட்டலை. அதே போன்று பார்த்திங்கன்னா எந்த குற்றச்சாட்டும் இல்லாமல் இந்த துறை இன்றைக்கு மிக அற்புதமாக லட்சம் விவசாய பெருங்குடி மக்களையும் கோடானுகோடி வாடிக்கையாளர்களையும் இன்றைக்கு கொண்டு மிக நல்ல அளவில் போயிட்டுருக்கு. நீங்கள் பார்த்திங்கன்னா முதல் முறையாக 85% இன்சென்டிவ் கொடுத்து நம்ம அவங்களுக்கு காப்பீடு செய்யும். அதில் மானியம் 85%. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்த ஒரு குளிர் ஊட்டு நிலையம் பிஎம்சி, அதில் ஃபுல்லாக ஆட்டோமேட் பண்ணி அந்த பணி தொடங்கி போயிட்டுருக்கு. அங்கே அந்த முறையான அந்த பகுப்பாய்வு கருவிகள் எந்த அடல்ட்ரேஷன் இருந்தாலும் பார்த்துக்கலாம், கண்டுபிடிக்க முடியும். ரொம்ப கவனமாக பார்த்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதனால் மாநில அளவிலேயே ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு இன்றைக்கி பாலினுடைய தரம் கூடியிருக்கு. அது காரணம் தொடர் நடவடிக்கைகள் தான் காரணம். இந்த ஆண்டு தேசிய பால் தினம், நேஷ்னல் மில்க் டே, அந்த நம்முடைய இந்திய துணைக்கண்டத்தின் வெண்மை புரட்சிக்கை வித்திட்ட குரியன் அவருடைய பிறந்த நாளை வைத்து நடைபெற இருக்கின்ற அந்த நாள் நீங்கள் முன்னிட்டு தான் நாங்கள் இந்த பல இடங்களில் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆவின் இருக்கனால, இந்த பால்வளத்துறை இருக்கனால தான் இது ஒரு அந்த களத்தில் இருக்க காரணத்தினால்தான் இன்றைக்கு விவசாய பெருங்குடி மக்கள் எவ்வளோ பால் உற்பத்தி செய்தாலும் நாங்கள் ஆண்டு முழுவதும் ஒரே சீரான விலை தந்து வாங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்ற உத்தரவாதத்தை நம்மால் கொடுக்க முடிகிறது. அது ஒரு பெரிய விஷயம். நீங்கள் விவசாயிகளுக்கு ப்ராடக்டை சேல் பண்ண தான் அவர்களுடைய பெரிய பிரச்சனையே. நீங்கள் பால் எவ்வளவு உற்பத்தி பண்ணுங்க, நாங்கள் வாங்குவோம்னு சொல்லிடுறோம். அது இந்த ஆவினால தான் முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி கன்சியூமருக்கு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆவின் ப்ரைஸை விட எங்கேயும் விலை குறையுன்னு உலகத்திலே இருக்காங்க. இந்தியாவில் எந்த பால் நிறுவனத்தினுடைய பாலையும் பாருங்கள், இதோட விலை அதிகமாக இருக்கும். அப்போ 2 கண்களாக நாங்கள் போற்றுகின்ற ஒன்று விவசாய பெருங்குடி மக்களுடைய நலன், இன்னொன்று வாடிக்கையாளருடைய நலன். இந்த 2 நலனுமே 2 கண்களை காப்பது போல் நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய ஆட்சியில் காக்கப்பட்டு வருகிறது. மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். நீங்கள் மக்கள்கிட்டே பேட்டி எடுக்கலாம், தைரியமாக சொல்ல. நீங்கள் அதனால தான் நானே வந்துருந்துட்டு இந்த இவ்வளோ பெரிய கூட்டத்தில் மக்களை வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்குது, குறைகள் இருக்குது, தைரியமாக நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லக்கூடிய தைரியம் எங்களுக்கு உண்மைக்கு புறம்பான செய்தி. அதாவது ஆவின் நிறுவனமே இன்றைக்கு 36 முதல் 38 லட்சம் வரை நம்ம இந்த காலகட்டத்தில் கொள்முதல் செய்திருக்கோம். புரிஞ்சுடுங்க, ஆவின் மட்டும். ஆனால் இது போன்று ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் சொசைட்டிகள் கொள்முதல் செய்து பால் விற்குது. நீங்கள் கடந்த காலங்களில் சொசைட்டி உள்ளூர் விற்பனை செய்வதை நிர்வாகம் அனுமதிக்கலை. ஆனால் நான் பொறுப்பேற்ற பிறகு மாண்பு முதல்வரிடத்தில் சொல்லி அதை நம்ம தடை செய்ய வேண்டாம் என்று சொல்லி அவங்கள அதையும் விற்க சம்மதிச்சிருக்கோம். அதில் எல்லாருமே லோக்கல் சேலும் பண்ணாங்க. லோக்கல் சேல் பண்ணி போகவே எங்களுக்கு 36 முதல் 38 லட்சம் லிட்டர் வரை பால் நம்ம வாங்கியிருக்கோம். புரிஞ்சுங்க தம்பி. இன்றைக்கி ஒரு செய்தி உங்களுக்கு சொல்ல, நம்முடைய விற்பனை 48% கடந்த 4 மாதத்தில் மட்டும் அதிகரிச்சிருக்கு. அது எப்படி சாத்தியப்பட்டிருக்கு? இதெல்லாம் யாரோ நான் அடிக்கடி சொல்லுவேன், கைக்கூலிகள் இருந்து கொண்டு ஒரு செய்தியை இவ்வளோ பெரிய ஒரு நிறுவனம், ஒரு அற்புதமான நிறுவனம், விவசாய பெருங்குடி மக்களுடைய நிறுவனம், இந்த நிறுவனத்தை பற்றி அவதூறு பேசக்கூடியவர்கள் தாங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் தைரியம் இருந்தால் எங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு பேச சொல்லுங்கள். எந்த குற்றச்சாட்டை தான் எங்கள்கிட்ட சொல்லுங்கள். நாம் அதை எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோளாக வைக்க. நீங்கள் என்ன ஆவின் மீது அவதூறு பரப்பு நினைக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், எந்த குற்றம் இருந்தாலும் எங்கள்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள். அப்படி பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் அதுக்கு தார்மீக பொறுப்பெடுக்க நான் தயாராக இருக்கின்றேன். ஆனால் இது சும்மா அவங்க இருந்துட்டு இங்கே பால் இல்லை, இந்த பால் கலப்பட பால், அப்படி இதெல்லாம் தவறான பேச்சு தம்பி, தவறான பேச்சு. முழுமையாக நான் சொல்லுகிறேன், இன்றைக்கி நாங்கள் ஃபார்ம் டு ஃப்ரிட்ஜ், அதாவது தோட்டத்திலேருந்து
ஒரு கன்சியூமருக்கு வீட்டில் இருக்கக்கூடிய குளிர்சாதன பெட்டி வரை இதில் எந்த இடத்துலையும் ஒரு தவறு நடக்கக்கூடாது என்பதை உறுதிப்படுத்துகின்ற விதத்தில் அத்தனை பணிகளும் மேற்கொண்டிருக்கோம். நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையும் போய் பாருங்கள், தர கட்டுப்பாடு எப்படி கொண்டு வந்திருக்கோம், பகுப்பாய்வு கருவிகள் எத்தனை கோடி செலவில் அத்தனை இடங்களில் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு சில இடங்கள் தான் வைக்கணும், இது எல்லாம் வச்சுருக்கோம். 10,000 மேற்பட்ட சொசைட்டிகளில் நாங்கள் அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை நீங்கள் வந்து கேட்கணும். நம்ம வந்து அவ்வளோ ஒரு பெரிய ஒரு மாற்றம் இன்றைக்கு பால்வளத்துறையில் ஏற்பட்டிருக்கிறது. சிலர் வந்து சில வடநாட்டு கைக்கூலிகள்னே சொல்லலாம். அவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களை என்ன ஒரு அடிவரடிகளாக இருந்து கொண்டு வாயில் வரதெல்லாம் பேசுகிறாங்க. அவங்க தாராளம் பேசிட்டு உண்மையை பேசிட்டு எங்கள்கிட்ட கேட்கட்டு, அமைச்சர் இப்போ தம்பி கேட்டது மாதிரி இப்படி பால் இவ்வளோ கொள்முதல் பண்ணுறீங்க, எப்படி பால் சப்ளை பண்ணுறீங்க கேட்க சொல்லுங்கள், கேட்டுட்டு பேச சொல்லுங்கள்.